நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுடைய மீசை முறுக்கு படத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துக்கு எப்போ பார்ட் வரும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்துக்கு பார்ட் டூக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரியான ஒரு கிளிம்ஸ் வீடியோவை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு டீசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மீசை முறுக்கு ஒன்றில் ஹிப்ஹாப் தமிழா அவருடைய வாழ்க்கையிலே அவர் வந்து படமாக வந்து எடுத்திருந்தாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், எப்படி ஒரு மியூசிக் டைரக்டராக மாறினார் அப்படின்றது தான் அந்த படமாக எடுத்திருந்தாரு. ஸோ இது ஒரு 1980s நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாகவும், அதுக்கப்புறம் ஒரு 90sல அந்த ஏர்லி 2000ல நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம், தென் இப்போ 2025ல நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்றது அந்த படத்துல அந்த டீசர்ல வர ஒரு கிளிப்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ இந்த 3 ஜெனரேஷன்ல எப்படி எப்படி சாங்ஸ், அதாவது எப்படி எப்படி மியூசிக் இருந்துச்சு, அந்த மியூசிக்காக எப்படி எப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, அப்படி கஷ்டப்பட்ட காலத்துல கர்நாடிக் மியூசிக் ரொம்ப மாசா ஆண்டுகிட்டு இருந்த அந்த காலத்துல எப்படி கானா இசை உள்ள வந்துச்சு, அது எப்படி எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் அப்படின்றத டீசர்ல சூப்பராகவே காமிச்சிருக்காரு. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது நம்ம மியூசியம் இருக்கட்டும், இந்த டீசர் அப்படியே அந்த பார்ட் 1 நம்ம பார்த்தோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமா ஆட் பண்ணிருக்காரு அப்படின்றத நல்லாவே டீசர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல செம்மையா நம்ம இப்ப பாதி வந்து ஸ்கோர் பண்ண போறாரு அப்படின்றது டீசர்ல நல்லாவே தெரியுது. ஸோ படத்துல 3 டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் வரனால 3 டிஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஒரு பேக் ட்ராப், வந்து ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பா, ஒரு 90sனா அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஒரு ஃபங்க் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி. அதே நேரத்தில் இப்போ உள்ள ஒரு 2K ஏற்ற மாதிரியான ஒரு பார்ட்டி ஆளாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் கரெக்டான ஒரு பேக்ட்ராப்ஸ் வந்து வச்சிருந்தாரு. ஸோ டீசரில் பக்காவாக அது வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாரு. தென் எப்படி மியூசிக் வந்து அந்தந்த டைமிங்கில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த டீசரில் வச்சிருந்தாரு. ஸோ சூப்பராக ஒரு சின்ன டீசரில் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ மெசேஜஸை பக்காவாக கொடுத்துருந்தாரு நம்ம இப்போ பாதி. ஸோ எனக்கு டீசர் பார்க்கும்போது ஓகே, நம்ம அண்ணன் மாசா ஒன்று கொண்டு வர போறாரு, தரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ல வெளியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, படத்துல மொத்தம் 10 சாங் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் 10 சாங் இருந்தா தியேட்டர்ல கான்செர்ட் பண்ண போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. 10 சாங் தரமா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பா தமிழா அவ்வளோ வைபா கொண்டு போவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபன், ஒரு ஆக்ஷன், ஒரு ரொமான்ஸ், ஒரு எமோஷன் எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான ஒரு படத்தை நம்ம எப்பா தமிழா நம்மளுக்கு கொடுக்க போறாரு. ஸோ சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இந்த படத்துல இருந்து எந்த எபிசோட் இருந்தாலும் கன்ஃபார்ம் நம்ம சேனல்ல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட திரைப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.